அன்பு தலைவர், மக்கள் தலைவர் அண்ணாமலைக்கு பிஜேபியிலிருந்து விலகி இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. தலைவர் எப்பொழுது கட்சிக்குள்ள வந்தாரோ அப்பதான் நாங்க கட்சிக்குள்ள தலைவரால் ஈர்க்கப்பட்டு நாங்க கட்சிக்குள்ள வந்தோம். மிக சிறப்பானது ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதை மிக சிறப்பாக நாங்கள் எங்களுடைய பணிகளை ஆற்றினோம். இன்னைக்கு சில விஷயங்களால தலைவர் வெளியாக வேண்டிய கட்டாயம், அவர் வெளியாகிறேன்னு சொன்னதுனால தலைவர் இல்லாத கட்சியில பயணம் பண்றதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆமா, ஏன்னா அவர் மிக சிறந்த தலைவர். அது தொண்டர்களுக்கு ஒரு தலைவன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தடவை என்னோட நண்பர், அவருக்கு நெருக்கமான நண்பர், எனக்கு நண்பர், அவர் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லும் போது சரி போன் பண்றாரு. அவர் தலைவர் பிளைட்ல இருக்காரு. இருக்கும்பொழுது நான் உங்களுக்கு கால் பண்றேன்னு சொல்றேன். அப்படியே, ஆனா அன்னைக்கு கால் பண்ண முடியல, ஏன்னா பிளைட்ல இருந்ததுனால. அடுத்த நாள் காலையில கால் பண்ணி என்ன ஏதுன்னு பேசிட்டு, இந்த மாதிரி உங்ககிட்ட பேசணும்னு சொன்னார்னு என் நண்பர் சொன்ன உடனே என்னோட நம்பர் வாங்கி அவர் கால் பண்றாரு. எனக்கு யார் கால் பண்ணுவா? இந்த தலைவர்கள் யார் எதுவும் சொல்லுங்க, ஏதாவது ஒரு தலைவர் அந்த மாதிரி கால் பண்ணுவோமா? எனக்கு அவர் கால் பண்ணி என்கிட்ட பேசிட்டு, எனக்கிட்டையும் எனது நண்பர் ராஜதுரை 2 பேர்கிட்டையும் பேசிட்டு, நான் வரும்போது, அதாவது மதுரை வரும்போது உங்களை கண்டிப்பா சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த தடவை நான் மதுரை வரும்பொழுது நாங்க 2 பேரும் சந்திச்சு பேசணும் அவர்கிட்ட. அவ்வளவு மிக அற்புதமான தலைவர். அவரை விட்டு எங்களுக்கு, அவர் இல்லாத கட்சியில நாங்க இருக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. தலைவர் எங்க போறாரோ அங்கேதான் போகணும்னு ஒரு முடிவுல தான் இருந்தோம். தலைவர் அதான் உயர்வோ தாழ்வோ, வெற்றியோ தோல்வியோ, தலைவர் கூட தான் இனிமே எங்களோட பயணம். நான் பிரச்சார பிரிவுல மாநில பொறுப்பாளரா இருந்தேன். என்னோட பெயர் பாலசுப்ரமணியன். எங்க தலைவர் கூட பயணம் பண்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தலைவருக்கு வாழ்த்துக்கள். நிச்சயமா நாங்க உங்க கூடவே எப்பவுமே இருப்போம். அதுல மாற்று கருத்தே இல்லை தலைவரே.